அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சினிமாவை இன்னொரு கண்ணாக பாதுகாக்கக்கூடிய பிரஸுக்கு, ஆன்லைன் மீடியா, அத்தனை ஊடகங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த டைட்டிலே பார்த்துருக்கீங்க, பூர்வீகம். இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதை மிக தெள்ள தெளிவாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் முதல் படமே முத்திரை பதித்திருக்கிறார். ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு நல்ல கதை அமைகிறதும் ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து முடித்து கொண்டு ரிலீஸ் கொண்டு வரது அதை விட பயங்கரமான சிரமங்கள் இருக்குது. இந்த பூர்வீகம் படம் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் 3 டைம் படம் பார்த்துட்டேன். இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதே நம்ம ஊரில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம். அண்ணன், தம்பி, சொந்தம், உறவுகள் எல்லாரையும் மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு நிமிஷம் இந்த படம் யோசிக்க வைக்கும். உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு சேரன் சாருடைய ஞாபகம் வரும். அடிக்கடிக்க ஓப்பனிங்கில் வர அந்த சாங்கே தயாரிப்பாளர் இவர் தான் பாடினார். இது யாருக்குமே தெரியாது, நான் படம் பார்க்க கூட தெரியாது. ஒரு யதார்த்தமான ஒரு குரல் பதிவு இருந்தது. ஸோ அதை பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இறந்த ராசு மதுரவன் சாருடைய ஞாபகம் வரும். இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்க மத்தியில் இந்த பூர்வீகத்தை மிக சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடிய முருகானந்த சார் மேலும் மேலும் படம் தயாரிக்கணும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும். நீங்கள் தான் மீடியாவில் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் ஒரு பாசிட்டிவ் திங்க் எழுதுனா மக்கள் மத்தியில் போய் சேரும். எல்லாருமே பணம் போட்டு படம் எடுக்கணும்னு சினிமாக்குள்ளே வந்தால் யாரும் எடுக்க முடியாது. ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தால் தான் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க முடியும். அந்த விழிப்புணர்ச்சி, ஒரு ஒற்றுமை, இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படம், இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். இதில் நடிச்சிருக்கக்கூடிய போஸ் வெங்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவருடைய ஓப்பனிங் சீன்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும். அப்படி அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய யதார்த்தத்தை இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும். இந்த மண்ணை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த படம் வெளியே கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமமாக பல போராட்டங்களை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு வரார். இது போல் ஒரு படம் வெளியே வந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, இதில் வேலை செஞ்சுருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பேர் கிடைக்கும், புகை கிடைக்கும். பணம் கிடைக்கிறதை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் எவ்வளோனா சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சிக்கலாம். ஒரு வெற்றி படம் அமைகிறது ஒரு இயக்குனருக்கும் சரி, ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை. இது ஒரு ரொம்ப நல்ல படம். எனக்கு சேரன் சாருக்கு அப்புறம் ஒரு யதார்த்தம் இந்த படத்தில் இருந்து இறந்த ராசு மதுரவன் சாரை போல படத்தை பார்க்குறப்பல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது. படத்தை வெளியே கொண்டு வரது அவ்வளோ சிரமம் இருக்குது. திரையரங்கு கிடைக்கிறது இல்லை. காரணம், நிறைய படங்கள் வருது, யாரையும் குறை சொல்ல முடியல. அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களை வந்திருக்காரா மோகன் சார் அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் யாருன்னு பார்க்கல, இப்போ பார்த்த இவர் தான் போது இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு படத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு செய்யறதுக்கு வந்திருக்காரு பாருங்க. இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர நினைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு சினிமாவில் பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு, மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு எல்லா படமே லாஸு. அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு விநியோகஸ்தர்கிட்ட இருக்கு. இது பணத்துக்காக இவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பணத்தை வேற பெரிய ஆர்டிஸ்ட் மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை தயாரித்திருக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா, இவர் முருகானந்த் சார் ஒரு டாக்டர். எனக்கு ரொம்ப இந்த கொரோனா டைமில் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஒரு தயாரிப்பாளர் கூட எனக்கு தெரியாது. ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி
இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாற்றிருக்காரு. ஒரு 100 ரூபாய் வாங்காம காப்பாற்றிருக்காரு. அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த படம் வெளியே வருவதற்கு யாரு தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன். படம் வரும், வந்தே தீரணும். யார் வேணா வரட்டும், அதை பத்தி கவலைப்படல. 2020 இந்த ஆவல தியேட்டர் இல்ல, கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பெரிய படம் வரும்போது தடுப்பாங்க, எல்லா படம் தடுப்பாங்க. ஆமா, எல்லா படம் தடுப்பாங்க. இன்னொரு பிரஸ் மீட் நடக்கும், அதில் சொல்லுவோம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான். அண்ணன் சீமான் மைக்கில் கத்திட்டே இருக்கார்ல, எப்ப பாரு மண்ணுக்காக மக்களுக்காகன்னு. இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்லணும், இது ஒரிஜினல் படமா, உண்மையா எடுத்திருக்காங்கன்னு. அவ்வளோ கருத்துள்ள படத்தை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வரதுக்கு போராடணும். ஒரு நல்ல படத்துக்காக தானே நம்ம முயற்சி பண்றோம். ஒரு நல்ல விமர்சனத்துக்கு தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் மனசாட்சி பிரகாரம் அந்த படத்தை நம்ம பார்த்தோம், உண்மையான உணர்வு இருக்கு. இதை தயாரிச்சருடைய நிலைமை பாருங்க. இது பணம் வரும்னு நினைச்சிருந்தா அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல கதை, அந்த கதையை கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த படத்துல வெற்றி அடையும். அந்த வெற்றி அடைஞ்சாதான் அந்த தயாரிப்பாளர்கள் 90 படம் பிரச்சனையே அதுதான். கொண்டு போய் சேர்க்க முடியல. இது வரைக்கும் தியேட்டர் கிடைக்கல. அவர் கேட்கிறாரு, இது வரைக்கும் தியேட்டர் கிடைக்கல. யாருக்கிட்ட போய் கேட்கறது? ஒரு நல்ல படத்துக்கு 100 தியேட்டர் கிடைக்கணும்ல, கிடைக்கல. கிடைக்கல. எல்லாத்துலயும் சிரமம் இருக்கு. கொண்டு போய் சேர்க்கறதே வித்தா தானே. முன்னாடி எல்லாம் பூஜை போடும் போது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, வருவாங்க. அதுக்கு உங்களுடைய விமர்சனங்கள் யாரு அப்ரோச் பண்ணோம்? யாரு போய் பண்ணணும்? ஒரு படத்தை, ஒரு உதாரணம், ஒரு படம் தயாரிப்பு முன்னாடி படம் பூஜை போட்டாவே ஒவ்வொரு ஏரியால இருந்து விநியோகஸ்தர் வந்து படத்தை ஆரம்பிக்கும் போது கேட்பாங்க. இப்ப 10 வருஷமா அதெல்லாம் கிடையாது. ஆக்டரே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது ஆக்டரே கிடையாது. 9 ஏரியா வித்துட்டோம். படம் எடுக்கும் போதே வித்துட்டோம். படம் 2வது நாள்ல சன் டிவி விற்கிறோம். இப்ப வாங்குறதுக்கு யாரு கிடையாது. ஒரு படத்துக்கு ஆள் கிடையாது. சின்ன சின்ன தியேட்டர் தான் இருந்தது. அப்ப வந்து எல்லா படத்தையும் வந்து 1 வீக் 3 டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப வந்து அது முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு டிக்கெட் 120 ரூபாய் கொடுத்து வராங்க, 200 ரூபாய் கொடுத்து வராங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க போய் உள்ள உட்காருவாங்க. உள்ள போனா 2000 ரூபாய் ஆயிட்டு மொத்தம் ஒரு ஃபேமிலிக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் வருவாங்க. நீங்க தடுக்குறாங்க சொல்றீங்க சார். இல்ல சார், ஒண்ணு இல்ல. இல்ல டைவர்ட் அவனல அவர் கேக்குறதுக்கு சொல்லிடுவோம். ஒரே ஒரு விஷயம் தான். 184 ஸ்கிரீன் இருக்கு மால் தியேட்டர். 184 ஸ்கிரீன்லயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பெரும்பாலுமா ரிலீஸ் ஆகுறதில்ல. அந்த வாரத்தில் நம்ம நினைக்கிற தமிழ் படம் தான் 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. மலையாள படம் ரிலீஸ் ஆகுது, கன்னட படம் ரிலீஸ் ஆகுது, ஹிந்தி ரிலீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் ஸ்கிரீன் ஒதுக்கும் போது இங்க மெஜாரிட்டி மால் தியேட்டர் எல்லாமே ஹிந்தி படம், இங்கிலீஷ் படங்கள் ஓடுது. இதுக்கு ஏன்னா ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா, மீடியா நீங்க தான் இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான். முக்கியமான விஷயம், ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் வந்து நீங்க வந்து ப்ரொடியூசர் நீங்க கூப்பிட்டு எடுத்துன்னு போனீங்கன்னா, டைரக்டர் யூனிட்ல எடுத்துன்னு போனீங்கன்னா அது சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? இப்ப எங்க கொண்டு போயிட்டு தான் இருக்கு, தொடர்ந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கு. கொண்டு போல இல்ல. ஒரே ஒரு விஷயம் கொண்டு இல்ல எங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு, ஒரு த்ரில்லர் படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் உடனே வந்து தியேட்டர் வந்து ஃபில் ஆயிருது. பட் என்னன்னா, இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப போல்டா எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு வயதானவர், குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன்னால இன்னைக்கு எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு, விவசாயிகள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. அதுக்கடுத்து கார்பரேட்டினுடைய இது அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு வெங்காயம், தக்காளி இந்த விலைகள்லாம் வரும் பொழுது விலை அது ஏறி போச்சுன்னு சொல்றாங்களே ஒழிய, இன்னைக்கு வந்து மக்களுடைய இருக்கட்டும். நான் சொல்றத கொஞ்சம் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது எஸ் சார், இல்ல விவசாயத்தை அதிகப்படுத்தல, விவசாயம் அதிகமாகல. எஸ் சார், இல்ல கார்பரேட் சங்கத்து மூலம் நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் இல்ல. அதை மீறி போட எந்த சங்கமும் நிக்காதுங்க. உதாரணம் ஒண்ணு, எந்த சங்கமும் யாரையும் காப்பாத்துக்க நிக்காது. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தான் சிரமத்தில் இருப்பாங்க.
எந்த ப்ரொடியூசர் வந்து சங்கம் நின்று படத்தை ரிலீஸ் பண்ணோம்? அப்படி கிடையாது. சங்கம் முயற்சி பண்ணால் ஒரே நாள் மாற்றத்தை உருவாக்க முடியாது. இன்னைக்கு மதகராஜா டாக்டர் ஒரு நிமிஷம், மதகராஜான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் இந்த சங்கம் நினைச்சா ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்குல்ல. அது மாரி யார் ரிலீஸ் பண்ணார்? சுந்தர் சி வந்து நின்னாரு. 12 வருஷம் பழைய படம் தூக்கி போடுமா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த படம் இட்டாச்சு. காரணம், ஒரு படம் வெளியே வந்தால் தான் அதனுடைய வெற்றியை டிசைட் பண்ண முடியும். அதை வெளியே வரத்துலேயே 1000 சிரமங்கள் இருக்குன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து படங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை தான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் சொல்கிறோம், வேற எதுவுமே சொல்ல. இல்ல சார், இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருக்கோம் சார். இந்த பிரஸ் மீட்ல நீங்க எழுதுறத வச்சு எங்களுக்கு ஒரு 50 இன்கிரீஸ் ஆகும். இல்ல 50 இன்கிரீஸ் ஆகும். படம் வந்து நல்ல படம் சார். எஸ் சார், थैंक यू. இதுக்கு தேவையான கதை. எஸ் சார். நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து எல்லா நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. சோ அதை வச்சு நீங்க படம் பண்ணிருக்கீங்க, நல்ல படம். சரிங்களா? அது வந்து நாங்க நல்லா எழுதுவோம். நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து தடுக்குறாங்க 4-5 பேர் தமிழ்நாட்டுல நீங்க சொல்றத நல்ல பாயிண்ட்க்கு வந்துறீங்கல்ல. நம்ம போய் தெலுங்குல போய் ரிலீஸ் பண்ண முடியுமா தமிழ் படத்தை? கன்னடத்துல ரிலீஸ் பண்ண முடியுமா? படம் டிசைட் யாரு? நீங்க தான் டிசைட் பண்ணணும். யாரு யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது டிசைட் பண்ண ப்ரொடியூசருக்கும் தியேட்டர்காரருக்கும் டிசைட் பண்ற உரிமை இல்லை. இல்ல சார், இப்போ அந்த ஒரு நிலைப்பாடு இப்ப இல்ல. இப்போ நல்ல கண்டென்ட் கன்னடக்காரன் வரானா எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு தான் இருக்கு. எல்லாரும் வாழ வைக்கிற, நம்மள வாழ வைக்கிறது யாரு? அப்பயே நீங்க கேட்க மாட்டீங்க கவுன்சில்ல. கவுன்சில் கேட்டு தாங்க இருக்கோம், கேட்காம இல்ல. இப்போ ஒரு நல்ல படம்ன்றது எப்படி டிசைட் பண்ணுவோம்? இப்போ சப்ஜெக்ட் நம்ம வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்தா நல்ல படம். அதுக்கு அடுத்து சொல்லுங்க. முரளி சாரோட படம் ரிலீஸ் ஆகும். ஓகே. வாங்கிருக்காரு. அவர் தயாரிப்பாளர் தலைவர். அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே டிசைட் ஆகல. எப்படி டிசைட் அது வந்து புதன்கிழமை நைட் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவர்தான் சொல்றீங்க. இப்போ ஓடுற படம் ஓடிச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓடுற படம் ஓடிச்சுன்னா கிடைக்காது தியேட்டர். இருக்கிற தியேட்டர் வச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். வாதம் தான், ஒண்ணும் கிடையாது. வாதம் தான். எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த தேட்டர் நான் தானே படம் தரேன். அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க. கவுன்சில்ல டிசைட் பண்ணுங்க. பண்ண முடியாது. இங்க அப்படிதான் இல்ல. தமிழ்ல இல்ல, தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. டிசைட் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல. நீங்க பேசுறீங்க. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் தயாரிப்பாளர் சங்கம் தான் டிசைட் எடுக்குன்றீங்க. நீங்க ஈஸி மெம்பர். ஈஸி மெம்பர் என்ன பண்ணலாம்? படம் எடுக்கல புடிச்சு சம்பாதிக்க முடியல சார். சம்பாதிக்க முடியல. முடியல சார். ஏன் சார் நம்ம கவுன்சிலுக்கு தலையிட மாட்டீங்க? ஆமா. அவர் தயாரிப்பாளர் இருக்கார்ல. அதுதான் சொல்ல வரோம். இல்ல இல்ல, அதுதான் சொல்ல வரோம். டாக்டர் ஒண்ணு இல்ல, அவருக்கு சொல்லுவோம். இததான் சொல்ல வரோம். ஒரு நல்ல படத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா யாரு தடுத்தாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடும். நாட்டே அதுதான், வேற எதுவுமே இல்ல. நாட்டே அதுதான். இங்க யாரு தடுத்தாலும் தியேட்டர் கொடுக்கலையா, படம் ஓடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா போகும். உங்களுக்கு பிரச்சனை வச்சா இல்லையா? உங்க படத்துக்கு பிரச்சனை வச்சா இல்லையா? எல்லா படத்துக்கும் வருது. அதுதான் ஏன் கவுன்சில் வந்து இது பண்ண மாட்டீங்க? எல்லா படத்துக்குமே பிரச்சனை இருக்குங்க. ஒரு படத்துக்கு இல்ல, எல்லா படத்துக்கும் பிரச்சனை. விடுங்க உள்ள வாங்க. எல்லா படத்துக்குமே இருக்கு. இந்த படம் வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லா வேலையும் நல்லா எல்லா ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி எல்லாபடியும் பண்ணி முடிச்சு இது வந்து எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இது நான் என்ன சொன்னாலும் எது கிடையாது. படம் பார்த்துட்டீங்க, இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதா கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க. என்னுடைய தயவு செய்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இது உங்க சப்போர்ட் தான் மட்டும்தான் இந்த படம் செய்யலாம். ஒதுக்கிட்டாங்க சார். ஆக்சுவலாக வந்து இந்த படம் இவங்க சொல்ல, நான் சொல்லிட்டேன் தான் மட்டும்தான். ஆமா, அது கேட்டோம். இல்ல நான் டிசைன் மாத்தி போட்டாங்க. அதே போல என்ன நான் எல்லாம் படத்தை முடிச்சு கோயில் விட்டு வந்துட்டேன். எங்களுக்கு சின்ன பிரச்சனை. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து அதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, ஒரு ப்ரிவியூ ஷோ போடுறாங்க, அது என்னை ஒரு வாரத்தை கூப்பிடல, இன்ன வரைக்கும் கூப்பிடல. இப்ப யாருன்னா பியோரம் கூப்பிட்டதால வந்திருக்கேன் நான். ஒரு நான் சொல்லிடுறேன். இயக்குனர் வந்து என் படத்தை கை வைக்கிறீங்க யார்? நான் சமூகத்தோட உறுப்பினர் சொல்ல, இனி எழுதி கொடுக்கல, எந்த விஷயம் பண்ணல, எனக்கு கொடுக்க அமௌண்ட் வரல. டைரக்டர் வந்து கேட்டாங்க, நான் பேசுறேன், வெயிட் பண்ணிட்டோம். எல்லா விஷயம் சொல்லியாச்சு. சொல்லி டைரக்டர் பேர் எல்லா யூனிட் கேளுங்க. இது வரைக்கும் என் மேல சின்ன தப்பு கொடுக்காது. உங்க செஞ்ச எல்லாம் தப்பு தான். ஒரு டைரக்டர் மீறி கை வைக்கலாமா? டைட்டில் பாத்தீங்க, வெயிட் பண்ணு. இல்ல டைட்டில்
ப்ரொடியூசர் வந்து டிசைட் பார்ட்டி. ஆமா சரிங்களா? ஆமா. இப்ப வந்து நீங்க படம் எடுத்துறீங்க. ஆனா வந்து கண்டிப்பா ஒரு டைரக்டர் வந்து சார் தம்பி தம்பி அண்ணா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இந்த விஷயம் கட் பண்ணுங்க, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நல்லா இல்ல ஏதோ சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி பண்ணலாம் சார். அது கேட்கல. இல்ல இல்ல படம் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் படம் முடிச்சு நான் போயிட்டேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் படம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்த போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? ஏன் பெருமை சொல்லாம? நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்த மிக்ஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாம? யாரும் தெரியாது சொல்லமானா அப்புறம் சொல்லிக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு நான் ஆசியா டைரக்டர் இருக்கேன் சார். நான் ஒரு நீங்க ஒரு டைரக்டர் வச்சுங்களேன், டைரக்டர் படம் பண்ணிருக்கீங்க, மிக்ஸி யார் பண்ண வேண்டியது? ஓகே நான் பண்ணிருக்கல, அவுட் யார் எடுக்கணும்? எல்லாமே இவர்தான் பண்ணி தரணும். பண்ணல அந்த பண்ண கேளுங்க, மிக்ஸி எங்க வேணா கேளுங்க. இல்ல ரைட் மிக்ஸி எங்க வேணா கேளுங்க. இல்ல டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் இப்போ வந்து இது வெளியில வந்ததுனால நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு 5 வருடங்கள் ஆயிடுச்சு படம் எடுத்து. குரங்கு கையில பூமலைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தினுடைய டைரக்ஷனுக்கு பிறகு 5 வருஷம் ஆச்சு. இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து பண்ணித்தரேன், எனக்கு சேலரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது, அக்ரிமெண்ட்டு எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாரு. கேளுங்க சொல்லுங்க, நான் ஒரு சொல்லி அதை எடுத்து சொல்லுங்க. இங்கே இருக்கு. தயவு செஞ்சு நல்ல படம் வந்திருக்கு. தயவு செஞ்சு இல்ல நான் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே விஷயம் இல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இவர் வந்து சொல்லிடுறேன் பிரச்சனை இல்ல. நான் சொல்லி பேசுனேன் இல்ல, நான் வந்து ஒரு விஷயம் பாத்துக்கிறேன் சார். இல்ல சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். ப்ரொடியூசர் லாஸ் வந்து ப்ரொடியூசர் தான் சார். ஆமா சரிங்களா? ப்ரொடியூசர் லாஸ் ப்ரொடியூசர் தான். 5 வருஷமா நீங்க படம் நிப்பாட்டி இருக்கீங்க. அப்ப வந்து யாருக்கு லாஸ் சார்? நிப்பாட்டினதுக்கு அத்தாச்சி காங்க சொல்றேன். இல்ல ஆமா சார், நான் சொல்லிறேன். என்ன சொல்றேன் சார்? வேணாம் சார், வேணாம் சார். ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் சார், 2 பேர் கம்ப்ளீட் சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லிறேன். இருங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இந்த படம் வெளியாக போகுது. இவங்க 2 பேருடைய இஷ்யூ இயக்குனர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கு. அங்க பேசி சுமூகமா இல்லங்க சார். சார் இது வேற பிரச்சனை சார். அவங்க பேசுறது வேற பிரச்சனை. அது அவங்க பர்சனல் பிரச்சனை, பட பிரச்சனை இல்ல. இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே நன்றி. எல்லா இஷ்யூல சின்ன இருக்கும், அவ்வளவுதான். பிரச்சனைகள் வரும். அது சார்ட் அவுட் பண்ணலாம்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வந்து எல்லாம் நல்லபடியா வந்திருக்கு. அது அந்த நல்லபடி எல்லா யாரும் உட்கார வைக்கலங்க, ப்ரொடியூசர்ல யாரும் உட்கார வைக்கல. ஆமா ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து இதுல நடிச்சவங்க இருந்து டெக்னிக்கல் பீப்புள்ல இருந்து எல்லா விதத்துல எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல சொல்லி முடிச்சாரு. அவார்டு வாங்கின படம்லாம் வந்து மேக்ஸிமம் விக்காது. நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது. சில பேர் வந்து நல்ல படம் எடுத்திருப்பாங்க, அவார்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்க அவார்டு தெரியல பிசினஸ் என்னன்னு. இப்போ எப்படி சார் இருக்கு உங்களுக்கு பிசினஸ்? இல்ல பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்க பிசினஸ்க்கு எந்த ஒரு இது யார்கிட்டையும் கேட்கல. இது பிசினஸ் பண்ணி கொடுங்கங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க சொல்லல. டைரக்டா வந்து நாங்க வந்து மூவி வந்து டைரக்டர் எடிட்டிங் முடிச்சாரு, டப்பிங் முடிச்சாரு. முடிச்ச உடனேயே அந்த 5 பாயிண்ட் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் பழைய கதையே வேணாம் சார். படம் நல்லபடியா சொல்றேன். இல்ல முடிச்ச உடனே இமிடியேட்டா நாங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அனுப்பின பிற்பாடு வி காட் அவார்ட். ஸோ அதுதான் வந்து இதனுடைய அவார்டு. இது என்னன்னா, இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும், சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய, அதாவது ஆர்டிஸ்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை வந்து மையமாக வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடைச்சதா நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவங்களதான் கேட்கணும், யாரை கேட்கறது? ஆமா, எந்த படத்துக்கு வர மாட்டாங்க சார். இது சிம்பிளா என்ன பண்ணோம்னா, சொல்லுங்க. இல்ல எல்லாருமே இல்ல சார், விடுங்க சார். சார் 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 இல்ல என்னன்னா சார், டாக்டர் இது ஒரு நல்ல படம், இத கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க. டைரக்டர் ப்ரொடியூசர் ஒண்ணுமே இல்ல.
இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் உட்கார்ந்து பேசி முடிச்சுப்பாங்க. ஆமா. தயவு செஞ்சு இதை கான்ட்ராஸ்ட் ஆக்குறீங்க. ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேருங்க ப்ளீஸ். சார் நீங்க வந்து அவருக்கு என்ன மரியாதை கொடுமோ நீங்க கொடுங்க சார். எஸ் சார். அவரு ப்ரொடியூசருக்கு என்ன நீங்க மரியாதை கொடுங்க சார். சார் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சார் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சினிமா வந்தாலும் அதுல வந்து முழுமையான ஒரு கருத்து தான் வந்து எங்கர் ஜெனரேஷனுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் போய் சேரும். அந்த வகையில வந்து பல வருடங்களுக்கு பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அருமையா இதுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ மற்றபடி நடிச்சவங்களோ டெக்னிக்கல் பீப்புளோ எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல வயசானவங்களுக்கும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் யங்கர் ஜெனரேஷனுக்கும் ரொம்ப தேவையான மெசேஜ் அவர் ரொம்ப அருமையா எல்லாருக்குமே புரியுற மாதிரி அவர் ஆஃப் த நீட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால பத்திரிகையாளர் இங்க குடிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து இது ஒரு நல்ல சக்சஸா பண்ணணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஒரே வருத்தம் எந்த ஒரு ஆர்டிஸ்டும் வரல, அது தப்பு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ்.